இவர்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கலைங்க இந்த ஒரு விஷயத்த. இவங்க சின்ன வயசுல இருந்தே வாழ்க்கையில நம்மளால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல எத்தனையோ அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்து இவங்களுடைய சின்ன வயசுல இருந்து உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா என்னதான் இவர்கள் இந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருந்தாலும் இவர்கள் வாழ்க்கையில நினைச்சது போல எந்த ஒரு பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்படவே இல்லைங்க. இவங்க மற்றவங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவிகரமா இருக்காங்க, மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்றாங்க. ஆனா மற்றவர்கள் யாரும் இவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் இழக்க தயாராகவே இல்லை. இவர்கள் மட்டுமே இவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே இழந்து மற்றவங்கள சந்தோஷப்படுத்த நினைப்பாங்க. ஆனா மற்றவர்கள் யாரும் இவர்களை சந்தோஷப்படுத்த நினைப்பதே கிடையாது. இப்ப வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குல்ல, அது இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையினுடைய மொத்த கஷ்டங்களையுமே தீர்த்து மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதுவும் எந்த அளவுக்கு இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் நினைச்சு நீங்க யோசிக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு இது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கண் முன்னாடி இந்த அளவுக்கு மாற்றங்களை இதற்கு முன்பு வரைக்கும் பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நிகழும் இந்த ஒரு காரணத்தினால. உண்மையாவே உங்களுடைய வாழ்க்கை மாறுமா சாமி? நிச்சயமா 100%க்கும் மேல இது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதை நீங்க நம்பலாம், இல்லைன்னா வச்சுங்க. இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில எத்தனை நாட்கள் புது புது கஷ்டங்களும் துன்பங்களும் பட்டு இருக்காங்க. ஆனா இனி இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இல்லாமல் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் மட்டும் வாழ்க்கையில சொந்தமாக்கி கொள்ள போறாங்க. உண்மையாவே எப்படி மாறும் அப்படின்ற விஷயம் யோசிக்கிறீங்களா? அது எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றதை நான் சொல்றேன். முக்கியமா உங்களுடைய முருகப்பெருமானின் மூலியமா இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன என்பதையும் கொஞ்சம் விழாவாரியாக தெள்ள தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெள்ள தெளிவாக புரியும். சரி, விருச்சக ராசிக்கார நேயர்களே, இவர்களுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இவர்களுடைய வாழ்க்கையில, அதாவது இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே இவர்கள் எதை தன்னுடைய வாழ்க்கையில தோத்துட்டோம்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ அந்த இடத்துல தாங்க மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதாவது இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு தொழில் இல்ல வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு முயற்சிகள், ஏன்னா ரொம்ப நாட்களாகவே இவங்களுடைய வாழ்க்கையில தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நிறைய பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கு. முக்கியமா இவங்க தொழில் தொடங்கி சில நாட்கள் சில மாதங்கள்லயே அந்த தொழில மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க வாழ்க்கையில. அப்படி இல்லை, தொழில ஓரளவுக்கு லாபம் போனாலும் இல்ல தொழில் இல்லாத வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலைக்கு போகும் பொழுதும் அங்க நிறைய விதமான இடையூறுகளும் யார் தனக்கு உண்மையாக இருக்காங்கன்ற ஒரு மிகப்பெரிய குழப்பமும் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு இவர்களுக்கு. அதனாலேயே இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல துன்பப்பட்டிருக்காங்க. மற்றவர்களை நம்பி நிறைய நபர்கள் இவருடைய வாழ்க்கையில நம்பி ஏமாந்து போய் இருந்திருக்காங்க. ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி கஷ்டங்களும் சரி வராமல் முழுவதுமாக தீரும். இவர்களுடைய வாழ்க்கையில யாருனால நம்ம ஏமாற்றப்பட்டோம் நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ இனி வரக்கூடிய காலங்கள்ல அவர்களாலேயே இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை முழுமையான நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எவ்வளவோ நாட்கள் இவர்கள் மற்றவர்கள் முன்பாக அவமானப்பட்டு இருக்கிறார்கள், அசிங்கப்பட்டும் இருக்கிறார்கள். ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தொல்லைகள் என்பது அந்த அளவுக்கு அதிகம். மற்றவர்கள் கிட்ட இவங்க ரொம்ப அந்நுண்ணியமா பாசமா இருப்பாங்க. ஆனா மற்றவர்கள் யாரும் இவர்களை ஒருபோதும் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. இவர்கள் இந்த அளவுக்கு இருக்கிறாங்களே அப்படின்றதுக்காக இவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம உதவிகள் செய்வோம், அவங்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம செஞ்சு கொடுப்போம் கூட கிடையாது. இவர்களை எப்படி நம்ம கீழே தள்ளி விடலாம், நம்ம எப்படி மேல போலாம்ன்ற ஒரு எண்ணத்துல மட்டுமே இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது போல இவர்கள் மற்றவர்களை எப்படியாவது மொத்தமா உடைய வச்சிடணும், கீழே விழ வச்சிடணும், நமக்கு மேல யாருமே இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல இருந்தாங்க. ஆனா இனி இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இந்த விருச்சகராசனுடைய வாழ்க்கையில ஒருபோதும் நடக்காது. இந்த விருச்சகராசனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொல்லைகளிலிருந்து மிகப்பெரிய அளவிலான தொல்லைகளுக்கெல்லாம் தீர்வுன்றது வருகின்ற காலங்கள்ல கட்டாயமா கிடைக்கும். நீங்கள் உண்மையான அன்பு வச்சிருக்கீங்கன்ற போது, யார் மேல வச்சிருக்கீங்கன்ற போது அவர்கள் உங்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கான நேர காலங்களும் அமையும் இவர்களுடைய வாழ்க்கையில. இனி இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில தனிமைன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள செல்ல வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. ஏன்னா பல நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில தனிமையிலேயே வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. முக்கியமா இவர்களுடைய தனிமை வாழ்க்கை என்பது தன்னுடைய உயிரையே எடுத்துக்கலாம்ன்ற அளவுக்கு கொடுமையானதாக இருந்துச்சு இவர்களுக்கு.
இனி அப்படிப்பட்ட தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது இருக்க போறது கிடையாது. முழுமையான மாற்றத்துடன் எல்லோருடனும் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு அமைப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு. எத்தனை நாட்கள் தனக்குன்னு ஒரு உறவு இல்லை, தனக்குன்னு ஒருத்தங்க அன்பு காமிக்கலன்னு நிறையவே வருத்தப்பட்டு இருக்காங்க. இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி, துன்பங்களும் சரி, இவருடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கி மனசாரக இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் எல்லாமே இவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுது. முக்கியமா உங்களுடைய குடும்பத்தார்களே உங்களுக்கு அன்பு காமிக்க மாட்டாங்க, பாசத்தை காமிக்க மாட்டாங்க, எல்லோரும் விரோதிகளாகவும் அப்படியே அவங்களுடைய தேவைக்காகவும் எங்களை பயன்படுத்திக்கிறாங்க சாமி. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்காதான்னு ஏங்கி இருக்கீங்கல்ல நீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சிக வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்களும் சரி, அப்படி ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கி நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும். யார் உங்களுக்கு உதவி புரியலை நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ, தகுந்த நேரத்துல உங்களுக்கான உதவிகள் செய்ய வர மாட்டாங்களே நினைச்சு கண்ணீர் விட்டீங்களோ, இனி அவர்கள் மூலியமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு உதவி கிடைச்சு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மகிழ்ச்சி விஷயங்கள் நடந்ததில்லை. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவே மாறும் இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில. இனி இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம். முக்கியமா எந்த ஒரு நபரும் உங்களுக்கு விரோதியா இருப்பாங்களோ நினைச்சு நீங்க கண்ணீரிட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. உங்க வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் துன்பங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்க்கும். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் நினைக்கிறீங்களோ அது இந்த விருச்சிக வாழ்க்கையில நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில நான் காதல் தோல்வியில பெரும் பிரச்சனைகளை சிக்கிட்டு இருக்கேன் சாமி. காதல்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போனேன், ஆனா இப்போ அதுல இருந்து வெளியே வர முடியாம அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்படுது. எங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த காதல்ன்ற விஷயத்துல இருந்து ஒரு தீர்வு கிடைக்குமா, இதுல இருந்து என்ன வெளியே வர முடியுமா அப்படின்னு நிறைய நாட்கள் நீங்க யோசிச்சிருக்கீங்க. அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஏன்னா விருச்சிக ராசினுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் இது. இப்பன்னு இல்லைங்க, பல நாட்களாகவே இருக்கு. எங்களுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் சாமி ஒரு சொந்த பந்தம் கிடைக்கக்கூடிய உறவுகளை இழக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது? நான் எத்தனையோ நபர்களை பார்த்துருக்கேன், அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் இது போன்ற பிரச்சனைகள்ன்றது வந்ததே இல்லை. ஆனா எனக்கு மட்டும் ஏன் சாமி இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் ஓயாம வந்துகிட்டே இருக்குன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கீங்க. இனி அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க முடியும். இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் நினைச்சு வருத்தப்படவோ இல்லை தன்னுடைய வாழ்க்கையில மறுபடியும் பிரச்சனைகள் வருமோ நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. முழுமையான மாற்றங்களோடு வாழ்க்கையில சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பீர்கள். எந்த இடத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மொத்தமா தொலைச்சிட்டேங்கன்னு நினைச்சு கண்ணீர் விட்டு வருத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துலயே உங்களுடைய வாழ்க்கையினுடைய புது பயணத்தை நீங்க தொடங்குவீங்க. இனி இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் யாரிடம் முன்பும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கண்ணீர் விட்டு மண்டிட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. நிலையான சந்தோஷத்தை வாழ்க்கையில் விருச்சிக ராசிக்காரர்கள் பெற்று எல்லார் முன்றும் எல்லார் முன்னாடியும் தகுந்த மதிப்புடைய நபராக மாறுவார்கள் இவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் இனி யாரும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் இவர்களை தோற்கடிக்கவே முடியாது. எல்லா விதமான நேரங்களிலும் இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாகவே நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றத்தையும் வாழ்க்கையில சந்திக்க முடியும். எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமைவதற்கு ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துருச்சு. நீங்க இனி அதை நம்புவதும் நம்பாமல் இல்லைங்க என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது, யாராலையும் என்னை மாற்ற முடியாதுன்னு நினைச்சீங்கனாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனா சத்தியமா சொல்றேன், அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம்ன்றது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இனி எந்த ஒரு நேரத்திலும் எதற்காகவும் நீங்க கண்ணீர் விடவோ இல்லை கலங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏன்னா அவருடைய அனுகிரகம் எப்போது யாருக்கு ஒருவருக்கு கிடைக்குதோ அப்போதே அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் துன்பங்களும் விளையிடும். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். நீங்கள் முருகப்பெருமானை நேசிக்கிறீங்க, முருகப்பெருமானுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குன்னா கட்டாயமா சொல்றேன், 100% மேல சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க எதை இழந்துட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாகவே மாறும். இனி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாத அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். முழுமையான மனசுடன் நம்பிக்கையோடும் காத்திருங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதாக நடக்கும். நன்றி, வணக்கம்.